சேலம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடங்கப்பட்ட புதிய பேருந்து சேவைகளில் பொதுமக்கள் சிரமங்கள் இன்றி பயணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது. இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரை, சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு முதலமைச்சர் இன்று 300 பேருந்துகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த 300 சிறப்பு பேருந்துகள் பொறுத்தவரையுமே எந்த அளவிற்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது, மேலும் இந்த பேருந்துகள் முழுவதுமே பொதுமக்களுக்கு வசதியாக இருக்குமா இல்லை எதிராக காணப்படுமா என்பது குறித்து இந்த பேருந்துகளை தொடர்ந்து ஆய்வு செய்து நாம் தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பேருந்து வசதிகள் பொறுத்தவரையுமே பொதுமக்களுக்கு ஏதுவாக ஒவ்வொரு அரசு அமையும் பொழுது அதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று பார்த்தோம் என்றால் சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த புதிய சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சிஎன்ஜி, டீசல் உள்ளிட்ட சேவைகள் மூலம் இந்த பேருந்துகள் இயங்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிதாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த டீசல் மற்றும் சிஎன்ஜி இந்த பேருந்துகள் எந்த அளவுக்கு செயல்படும் என்பது குறித்து ஓட்டுநர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். இப்போ இதுக்கு முன்னால டீசல், பெட்ரோல் இது போன்ற எரிபொருள் மூலம் தான் பேருந்துகளை இயக்க வந்தாங்க. இப்போ புதுசாக டீசல் இந்த சிஎன்ஜி எல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் சிஎன்ஜி அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுனால என்ன அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பேருந்துக்கெல்லாம்? என்ன அப்டேட்னா, இப்போ ஸ்டேரிங் அலாட்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. இப்போ மைலேஜ் கிடைக்குது, 7 கிடைக்குது, மைலேஜ் கிடைக்குது. சீட்டு, புஷன் சீட்டு மாதிரி நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி சேஃப்டி கண்ணாடிலாம் நல்லா சேஃப்டியாக இருக்குது. ஹீட் ஆகலை. சேஃப்டி 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ஓட்டலாம், நம்பி ஓட்டலாம். இப்போது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேருந்தோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 சீட்டு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 சீட்டு இருக்கும் எப்போவுமே. இப்போ இந்த 3 சீட்டில் அதிகமாக இடம் கொண்டவங்க உட்கார முடியாது. இப்போ இது எதனா மாற்றம் பண்ணியிருக்காங்களா இந்த பேருந்தில்? லாஸ்ட் டைம் பண்ணது அப்படி தான் கொடுத்துருக்காங்களா? இப்போ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது சீட்டு கொஞ்சம் உட்காந்து போக கம்ஃபர்டபுள் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிகமாக இடம் கொண்டவங்க ஒரு 2 பேர் உட்காந்தா இந்த 3 நாள் சீட்டில் ஃபுல்லாக நிரம்பிடும் அந்த இடம் ஃபுல்லாக. இப்போ 3ஆவதால் உட்கார முடியுங்களா? முதல்ல முடியாதுங்க. குண்டாக இருக்கும், கொஞ்சம் இப்போ டடியாக இருக்கும்போது 3 நாள் உட்கார முடியாது. 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த சீட்டில் வேணால் உட்காரலாம், ஒரு ஆள் டபுள் சீட்டில். ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்குங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். இப்போ பெரும்பாலும் இப்போ திண்டுக்கல்லேருந்து இங்கே சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வரும்போது ஒரு சீட்டில் என்ன ஆச்சுவாங்க, 2 பேர் தான் உட்காந்து வருவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, டிக்கெட் நிறையா வருதுன்னா அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவாங்க. இல்லைன்னா 2 சீட்டில் தான் உட்காந்து வருவாங்க. ஒருத்தர் பெரும்பாலும் ஜன்னல் ஓரமாக உட்காரலாம், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் தான் கேட்பாங்க. அதனால் அந்த சீட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது இந்த பேருந்துகள் பொறுத்தவரையும் லாங் ட்ராவல் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்த விழுப்புரம் இந்த உள்ளவே விழுப்புரம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி? இங்கே ஒவ்வொரு கோட்டத்துலேயும் திண்டுக்கல் மண்டலம்னா எங்கள் திண்டுக்கல் மண்டலம். திண்டுக்கல் மண்டலம் ஒரு பிரான்ச்சுக்கு இந்த வண்டியை கொடுத்துருவாங்க. அந்த பிராஞ்சில் இத்தனை கிலோமீட்டருக்குள்ளன்னு சொல்லி ஒரு கோடு போட்டு அதுக்குன்னு ஒரு ரூட்டு கொடுத்துருவாங்க. அந்த ரூட்டில் மட்டும்தான் அந்த வண்டி ஓடும். ஆமாம். இப்போது பயணிகளுக்கு பொறுத்தவரையுமே ஒவ்வொரு சிறப்பு பேருந்துகள் அமைக்கும் பொழுதும் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்போ ஏசி பஸ்ஸுனால் இறங்குறதுக்கு ஒரு எதுவும் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் பஸ்னால் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கு ஒரு சிறப்பு வழியில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ இந்த பேருந்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பொதுமக்களுக்காக? பொதுமக்களுக்காகனா அந்த ஏறுறதுக்காண்டி படிக்கட்டு கொஞ்சம் தாழ்வாக பண்ணியிருக்காங்க. 2வது இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டுக்கு எல்லா பக்கமும் லைட்டு, அதாவது டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அமுக்குனா இங்கே லைட் எரியும். இங்கே லைட் எரியும்போது எந்த சீட்டுன்னு பார்க்கும்போது அங்கே போய் அவங்கள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஐயோ அப்படி பண்ணி கத்தவ தேவையில்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் பார்க்கலாம். அதே போல் நம்ம யூரின் போகணும் அப்படின்னு ஒரு அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு படிக்கிறக்கிட்ட ஒரு சுவிட்சு, ஸ்டாப்பு ஒரு சுவிட்சு இருக்கும். என்னப்பா கேட்கும்போது நீங்கள் இறங்கி மாதிரி யூரின் போகணும்னு சொல்லும்போது இப்போ போயிட்டு வாங்க, ஒரு சேஃப்டியாக நிப்பாட்டி இறக்கி அவங்களுக்கு போயிட்டு வரலாம். அதே போல் ரன்னிங் ஆகும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்க முடியாது, நாங்கள் திறந்து விட்டால் தான் கீழே இருக்க முடியாது. அந்த மாதிரி சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் போட்டிருக்காங்க. அவசர வழிக்கு மேலே டோர் திறந்து விடுற மாதிரி அதுக்கும் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு இந்த சைடு டோர் திறந்து விட்டலாம், ஆட்டோமேட்டிக்காக திறந்து போகும்போது சுவிட்ச் அமுக்கின போது மேலே போயிடும். அப்போ அவசர வழி வெளியில் போகலாம். அந்த பக்கம் டோர் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபயர் அண்ட் 2 போல் 4 பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா சேஃப்டியானது. இப்போ திடீரென அந்த பேருந்துகளும் இந்த தீப்பற்றி எரிய விபத்தெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இஷ்யூஸ்லாம் ஏற்படும். இப்போ இந்த விபத்தில் தடுக்க இங்கே பேருந்துக்குள்ளே என்ன மாதிரி சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த தீ அணைக்கிறதுக்கு 2 தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் 1, பேக்கில் 1. இப்போ 4 பண்ணியிருக்காங்க. அங்கிட்டு சின்னது 1, அங்கிட்டு சின்னது 1, இங்கிட்டு ஃப்ரண்ட்டில் 1 கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் 1 கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. ஃபயர் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், டக்குன்னு தூக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நன்றி, நம்ம தகவலுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த பேருந்துகள் முழுதுமே தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் இந்த பேருந்துகளில் அமைக்கப்பட்டிருப்பதாக ஓட்டுநர்களும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாரிஃபுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.